காலம் என்னுடைய கழகத்தை பற்றியே பேசுகின்றாய். கைலாயத்தில் தனித்திருக்கின்ற நேரத்தில் கைலாயத்தில் தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய பேர் அல்லவா? உன்னிடம் செல்லுநாடு கழகத்தை தோங்குவேனா? பாட்டி, வர வேண்டிய காரணம் என்ன? நான் வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நான் கைலாயத்தை நாடி வரும் நிலையில் என் கால் அசதியாக இருக்கிறது என்று ஆரமரத்தில் சிறிது நேரம் இடைப்பாடிக் கொண்டிருந்தேன். அங்கே அன்னைக்கினியும் அன்னை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன். தெரியுமா? இந்த உலகத்திலே உயர்ந்தவள் சக்திதான். ஆமா, எப்படி தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? இந்த உலகை ஆள்பவர் யார்? நீங்கள் அல்லவா? நீங்கள் இல்லையே இந்த உலகிலே. ஆகையால் இந்த உலகத்திலே உயர்ந்தவர் சக்தி சக்தி சக்தி. அவர் எப்பொழுது சுவாமி பாட்டி கலக செய்யலான்னு வந்துட்டயா? எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு இந்த குடும்ப பேச்சு உங்களை விட்டு போகவே போகாது.
தெரியாதா? நீ வந்தாலும் கலகம், போனாலும் கலகம், நின்றாலும் கலகம், கலக 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 கலகம். பாட்டி நான் யார்? உங்களுடைய செல்ல பேர் நல்லவா? ஆகையால் உங்களுடைய எப்படி நான் கலகத்தை தோற்றுவேன்? ஏண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியல. வீரனை கிள்ளி விட்டு சொல்லி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு குழந்தை நல்லா தூங்கும். அந்த குழந்தை போய் கிள்ளியும் விடுவேன், தொட்டிலையும் ஆட்டுவேன். வீணையாரடா, வேற எங்க உனக்கு கணக்கு கிடைக்கலையா? பாண்டியன் தான் கணக்கு செய்யலாம் வந்தியா? நீங்க உழைப்பது உண்மைதான். நான் கலகு பிரியன்தான். நான் ஒப்புக்கொள்கிறேன் பாட்டி. இருந்தாலும் நான் கலகத்தை செய்ய உங்களிடம் வரவில்லை பாட்டி. அப்படியா? நீங்க உயர்ந்தவர் என்று உங்களிடம் உரைக்க வந்தேன். இருந்தாலும் இது தேவையில்லை. நான் அதனாலதான் இப்படி வாருமையா. என்ன பாட்டி? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன உரைக்கிறது தெரியுமா? என்ன? கைலாயத்தை நாடி வரும் வேளையிலே ஆலமரத்தடியில் சிறு நேரம் நிலைப்பாடு கொண்டிருந்தேன். அப்படியா? அங்கே அன்ன பட்சியும் அன்னக்கையும் பேசிக் கொண்டிருந்தன. என்னவென்று நான் இந்த உலகத்திலே உயர்ந்தவள் கங்கை தான் என்று பேசிக் கொண்டிருந்தேன். போன நாள்ல எப்போதும் உனக்கு விளையாட்டு தான் பெரிதாக போய்விடும். உலகத்தை படைத்தவள் என் அக்கா. சக்தி இருக்கும்போது நான் எப்படி உயர்ந்தவளாவேன்? கேட்டா, இந்த உலகத்தை புல் பூண்டு மொத்த மரம் செடி கொடி படைத்தது என் அக்கா. அக்கா உயர்ந்தவள் தான். அது எப்படி இந்த கங்கை உயர்ந்தவளாவே? பாட்டி, உங்களுடைய அக்கா என்னுடைய பெரிய பாட்டி. இந்த உலகத்தை புல் பூண்டு அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருந்தாலும் நீங்கள் தான் பெரியவர்கள். எப்படிடா? எனக்கு தெரியாமல் முட்டாள்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னடா சொல்ற? என்ன தெரியுமா? என்ன? இந்த உலகத்திலே கங்கை திறந்து விட்டால் மங்கை திறந்து விட்டா கங்கையில் நீராடலாம். கங்கை திறந்து விட்டால் கங்கையில் நீராடலாம். இந்த கங்கையை திறந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் அல்லவா? நாரதா, இது நான் மறந்து விட்டேனே. மங்கை திறந்தால் கங்கையில் நீராடலாம். இந்த கங்கையை திறந்தால் என் அக்கா படைத்தது சக்தி படைத்தது உலகமே நான் அழித்து விடுவேன். ஆகையால் இந்த உலகத்திலே உயிர்கள் கங்கை கங்கை கங்கை. இது எனக்கு அவமானப்படுத்த வேண்டும். இவ்வளவு நாளும் எனக்கு இது தெரியாதே போச்சே. அப்படின்னா இந்த உலகத்தில் உயர்ந்தவள் சக்தி விட இந்த கங்கையே உயர்ந்தவள். ஆமாம் பாட்டி. நாலு நேரத்தில் சொல்லிவிட்டாய். சொல்லிட்டேன் அல்லவா? பாட்டி. இவ்வளவு நாளா எனக்கு தெரியாத விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னை பத்தி தெரியாத இன்னமோ இப்படி சிரிச்சு விடுவீங்க. ரொம்பவே இருக்குதா? சரி, என்ன பார்த்துற? என்ன சாப்பிடுற? பாட்டி, எனக்கு இப்போது ஒன்றும் வேணாம். நான் சென்று பிறகு வருகின்றேன். நான்தா பறிச்சு ஒண்ணா பாட்டி, யாருடா? வந்த வேலை எனக்கு முடிந்தது. நான் புறப்பட்டு வருகிறேன். இருடா. என்ன பாட்டி? இந்த கங்கை தான் உயர்ந்தவளுக்கு உலகம் எங்கே நீ கூற வேண்டும். நான் கூற என் வேண்டும். காதால நான் கேட்க வேண்டும். பாட்டி, இப்போதே முழு உலகமும் புறப்படுகிறேன். இந்த உலகத்திலே கங்கை தான் உயர்ந்தவர் என்று நான் கூறிவிட்டு வருகிறேன் பாட்டி. புறப்படுகிறேன்.